ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போனோம் அப்படின்னா, இவருக்கு பல்லு புடுங்குவோமா மாட்டோமா, அதுதான் இன்னைக்கு வீடியோவே. ஆக்சுவலாக வந்து பல் வலி அப்படின்னு இன்னைக்கு காலைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலி என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் புடுங்கிருக்கணும் ஓகேங்களா. நம்ம வந்து செகண்ட் ஒப்பீனியன் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பிளான்ல இருந்ததுனால சரி ஓகே, சென்னையில் வந்து இவங்க ரெகுலராக பார்க்குற டாக்டர், தெரிஞ்ச டாக்டரு, அங்கே போய் பார்க்கலாம், நம்ம சென்னையில் போய் பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க ஓகேங்களா. இன்னைக்கு வந்து நான் காலையில சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்டோட தான் அவ்வளோதான் உடம்புல இருக்குது. எனக்கு பல் வலி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஓகேங்களா. நான் சாப்பிடல, நான் யாருக்கும் சொல்லிக்கல, நல்லா படுத்துன்னு தூங்கிட்டேன் இன்னைக்கு. வேற எந்த வேலையும் இல்லை இன்னைக்கு, எனக்கு லீவ் இல்லையா. நான் என்ன பண்ணிட்டேன், பல் வலிக்குனால நான் சைலண்டா கம்பளி போத்தின்னு பார்த்துன்னு தூங்கிட்டேன். அப்புறமா ஈவினிங் வந்து மோனா எழுப்பி கேச்சு, நீங்க சாப்பிடல என்ன ஆச்சுன்னா, அப்ப சொன்ன பல் வலிக்குதுப்பா, அதனால எனக்கு சாப்பிடறதுக்கு தோணல. எனக்கு இப்போட வந்து பசி எடுக்கல, பட் அந்த வலினால எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது ஓகேங்களா. ஆனா ஒண்ணுமே இல்லை உடம்புல, இன்னைக்கு ஒண்ணுமே சாப்பிடல ஓகேங்களா. அதுதான் இது வந்து டாக்டர்கிட்ட போறவா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கு. டேக் டைவர்சன் ஒரு ஏரியாக்குள்ள பூந்து போயின்னு. குரோம்பேட்ல 2 பிரிட்ஜ் வரும். ஒன்னு வந்து நம்ம சரவணா ஸ்டோர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பிரிட்ஜ் வருமா, அதுக்கப்புறம் அந்த ஏர்போர்ட் இது ஒரு பிரிட்ஜ் வருமா. இந்த 2 பிரிட்ஜுக்குமே நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மேப். ஆனா நான் என்ன சொன்னேன்னா, ஏய் பிரிட்ஜ் மேலதான் போனோம், நானே கம்பல்சரியா. எனக்கும் இந்த வலிக்கும் அந்த வேக்கும் வந்து ஒத்தே வராத ஒரு விஷயம். எத்தனை வாட்டி போனாலும் அந்த வலின்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆவேன் நான். ஸோ வந்து நேராக போயிட்டு நேராக வரதான் எனக்கு தெரியும், இந்த டைவர்ஷன் பண்ணலாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ண சொதப்பிட்டேன்னா, பிரிட்ஜ் மேலே வீடு 6:30 மணிக்கு விட்டோம். 8 மணி ஆகுது. ஸோ வீடு வந்து 6:30 மணிக்கு விட்டோம். அப்புறம் அது 9 மணிக்கு க்ளோஸ் ஆகும். நம்ம போய் நிற்கும் போது கிளினிக் சாத்தின்னு இருப்பாங்க. மேடம் போயிட்டு நாளைக்கு வாங்க மேடம். இல்ல போயிடலாம் வாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தெரில, இது ரூட் மிஸ் ஆகி நாங்கள் போயின்னுக்கிறோம். நாங்கள் 2 பேர் தான் போயின்னுக்கிறோம், அம்மா அப்பா வரல. ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை இருக்கு. நாங்களே சொல்லிட்டோம் இல்ல பாத்துன்னு வந்துடுறோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்ததுனால அவங்க வரல. அப்புறமா திருப்பி நம்ம இப்ப கூகுள் மேப் போட்டு நம்ம இப்ப வந்து என்னது ஷார்ட்கட்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கு கூகுள் நம்மள. அதனால 9 மணிக்கு சாத்துட்டோம். இல்ல 8:15 போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு பல்லு புடுங்குவோமா இல்லையான்னு பார்க்கலாம். அவ்வளோ ஆசை புடுங்குறது என் பல்ல. சரிப்பா பல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹனுமார் வால் மாதிரி பயங்கர செப்பலை பார்த்தாலே தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேஷண்ட்ஸ் உக்காந்துக்கிறாங்க. நம்ம 15 பேஷண்ட்ஸ் இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. நம்ம 2 பேருக்கு பேஷண்ட்ஸ் இல்லை உக்காடுறதுக்குள்ள. ரஷ்ஷாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், உக்காரதுக்கும் இடம் இல்லை, உள்ளத்தாச்சு. ஆமாம், எனக்கு பாரு அது செட்டு, எனக்கு அது எழுதியே வைக்க மாட்டேங்குது. இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எனக்கு பல்லு பிடுங்கணுன்ட்டுன்னு. ஐயா மார்னிங் வந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஈவினிங்னால பயங்கர ரஷ். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க பாருங்களேன், எனக்கு ஸ்டெப்பல் பார்த்தா தெரியும் 15 பேஷண்ட் உள்ள ஃபுல்லாக ரஷ் ஆகிட்டுக்குது. இப்போ மோனானால் அவ்வளோ நாள் உட்கார முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மோனா யோசிக்கிறது தான், என்ன யோசிக்கிறது தானா, நான் டேப்லெட் போட்டுன்னு கூட நான் சரி பண்ணிக்குவேன். இவ்வளோ நாள் காத்துட்டோம், இன்னும் ஒரு வாரம் காத்துட்டா கூட எதுனா பண்ணலாம். ஆனால் பாவ ஃபுல்லாக உட்கார வைக்க முடியாதுல்ல இவ்வளோ நேரம். புரியுது, அதுக்கு தான் தெரிஞ்சிச்சு நான் வானா லெட்ஸ் கோ. சரிவா. ஐயோ நல்லா ஊர் சுத்து. நீ என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு விஷயம் பண்ணின்னு வந்து நின்றுச்சு, அது எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் சொல்ல முடியாது. காமெடி பீஸு. சரி பாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்கோம் நம்ம இப்போ. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கம்மி ஆகலை. 9 மணிக்கு திருப்பி போய் பார்க்கலான்னு பார்த்தோம். ஸோ மோனா இந்த டைமுக்குள்ளே நம்ம சாப்பிட வச்சிடணும், இல்லைனா கஷ்டம் ஆகிடும். கேஸ்ட்ரிக் அந்த மாதிரியெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு வாமிட்டிங் வந்துடும். ஸோ அதனால் பக்கத்தில் வந்து தலைப்பாக்கட்டி இருந்துச்சு. சரி வந்து ஒரு ரொட்டி வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு, சப்பாத்தி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கோ கொஞ்சம் சப்பாத்தி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எக்கு பிரியாணி தான் வாங்கியிருக்கோம். எக்கு பிரியாணி அப்புறமா ரொட்டி பாதி சாப்பிட்டுன்னு. ஸோ நானும் வந்து ஒன்றும் சாப்பிட்ல காலையிலேருந்து. ஸோ சாப்பிட்டு போய் பார்ப்போம், திருப்பி போய் பார்க்கலாம் 9 மணிக்கு எப்படி இருக்குதுன்ட்டுன்னு. தெரில, இன்றைக்கும் எழுதி வைக்கலான்னா இன்றைக்கும் ஸ்கிப் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து சாப்பிட்டு வந்து போய் பார்க்கலான்னு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். மேடம் பசி எடுக்குதோ? திருப்பி இங்கே நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சரி ஓகே இங்கே சாப்பிட வச்சுக்கலான்னு சாப்பிட வச்சுருக்கிறோம்.
என்ன போட்ட நீ? ரொட்டி, சப்பாத்தி. சப்பாத்தி, சப்பாத்தி. இப்போ இது வந்து கலக்கி சாப்பிடு, கலக்கி டேஸ்ட் பண்ணு. எக் பிரியாணி டேஸ்ட் பண்ணு. நீ சாப்பிடக்கூடாதா? சரி ஓகே, நானே சாப்பிட்றேன். முட்டை வந்துச்சு பாரு, சாப்பிடு முட்டை. மசாலா ஆம்லெட் அது. முட்டை டெய்லி சாப்பிட்ணும், நல்லது முட்டை சாப்பிடும். போய் எப்பவுமே இது ஒரு பழக்கம் இல்லை உங்களுக்கு. முச்சக்கன் வாயில போட்டுக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கன்சல்டேஷன் பண்ணியாச்சு. எக்ஸ்ரே எழுதி கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்ல, டாக்டர் வந்து சர்ஜரிலாம் வேணாம், கேப் ஒன்று போட்டால் அங்கே வந்து எனக்கு டவுட் ஆகுது. அந்த பையாவை பார்த்தேன், உங்களை வச்சு காமெடி பண்ணி பார்த்துருக்காங்க அவங்க. நான் கேட்டேன், அப்புறம் நான் 2 வாட்டி கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க டாக்டர். இது வந்து நானும் சொன்னேன், அவர் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாரா? அதெல்லாம் பல்லு வேண்டாம். பிடுங்கணுமா டாக்டர்னா? யார் சொன்னா? அதெல்லாம் வேண்டாம். இன்ஃபெக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த எக்ஸ்ரே. இந்த எக்ஸ்ரே பார்த்துட்டு வாங்க, நம்ம கேப் போடுறதா இல்லை வந்து ரூட் கேனல் பண்ணிட்டு கேப் போடுறதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். என்ன பண்ணோம், சாப்பிட்டு கிளம்பலாம் பார்க்கிங் கிட்ட பார்த்தா அவர் வெளியே நின்று இருந்தாரு. சரி, நான் வந்து ஒரு எட்டு பார்க்கலாம், எட்டின்ட்டு வந்து எட்டி பார்த்தா கரெக்டாக டாக்டர் என்னை பார்த்தாரு. அவருக்கு எனக்கு தெரியும்ல, நான் ஆல்ரெடி இவர்கிட்ட தான் ரூட் கேனல் பண்ணியிருந்தேன். சரி, அவருக்கு ஞாபகம் இருந்தது. என்னை பார்த்துட்டு சரி உள்ளே போய் உட்காருமா, ஒரு 5 மினிட்ஸ்ல வரேன் அப்படின்னாரு. பசி எடுத்துட்டு அவர் வெளியே போய் சாப்பிடணும். நம்மளை பார்த்தோன்னா வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு ₹1 கூட வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஆமா, கன்சல்டேஷன் ஃபீ எதுவும் வாங்கல. நீங்க ஸ்கேன்லாம் எடுத்துட்டு வாங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். என் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணாங்க. நான் க்ளீனாக கேட்டேன், பல்லு பிடுங்கணுமா டாக்டர், பல்லு பிடுங்கணுமா டாக்டர்? அதெல்லாம் தேவையில்லை சார், நான் ஃபில் பண்ணுறேன், ரீகேப் பண்ணலாம், சரியாயிடும். நீங்கள் சாப்பிட முடியாதனால நீங்கள் இங்கே ஒரு பக்கம் சாப்பிட்றீங்க, அது எனக்கே தெரியுது. அதுங்கெல்லாம் இங்கே கூட மாட்டுது, நான் ஃபில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி அடுத்த வாரம் வர சொல்லிக்கிறாரு. எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். வீட்டுக்கு வந்துட்டு என்னோட நிலைமையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம், பல்லு நிலைமை எப்படி இருக்குதுன்ட்டுன்னு. ஸோ அவுட் ஆஃப் டேஞ்சர் இப்போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல்லு விஷயம்லாம் வந்து கூட பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் கூட பார்த்துக்கலாம். பல்லு வலிக்குது, டேப்லெட் வாங்கிடுவான்னு உங்களுக்கா? சொல்லின்னா வாங்கிட்டு வந்துருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து சாப்பிடாததால நாங்கள் பார்சல் பண்ணி எடுத்துன்னு வந்தோம். ஸோ அதனால வந்து மாமா கிட்ட கொடுத்துட்டோம். இல்லை எனக்கே வேணான்னு சொன்னார் அவரு, போடாதீங்கன்னாரு. சொன்னாரு, நான் சேஃப்டிக்கு கேட்டேன். நீ பேசினே இருக்கும்போது கரெக்டா டாக்டர் உள்ள வந்துட்டாரா? நான் அவர்கிட்ட பேசிட்டு ஏதோ இங்க பேசிட்டு அதனால சரி உங்களுக்கு தான் எத்தனை வந்து கொடுத்தானே? 2 வாங்கிட்டு வந்தா, 1 சாப்பிட்டு 1 வச்ச மாதிரி இருக்குது. நீங்க சாப்பிடலையா? அவ்வளவுதான், நாங்களும் 2 வாங்கி சாப்பிட்டோம். அது சாப்பிட்ருங்க, இன்னைக்கே முடிச்சுடுவோம். அது இதுக்கு மேலே வச்சிங்கன்னா கேட்டுரும், அவ்வளோதான். நீ சாப்பிடாத, வந்து ரெஸ்ட் எடு போதும். எடுத்தேன் அடுத்து இன்னும் ஒரு இதே வாங்கி வந்துக்கலாம் போல. ஐஸ்கிரீம் தான் அது, கை வைக்கல, ஒன்னையில சாப்பிடலாம். நல்லாதான் இருக்குது. இது வேற, இது வந்து இந்த குனாஃபா மாதிரி இருக்கும். குனாஃபா போட்டுருக்குது. எந்த இல்லையா சார் இதுக்கு அது மாதிரி. ஏமா நீ வந்து படமா வாமா போதும். உன்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, என்னென்ன வேணுமா எல்லாம் எடுத்துக்கோ. எக்யூப்மெண்ட்ஸு, தண்ணி, அப்புறமா இன்னும் 2 வாழைப்பழம் எடுத்துக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போய் கிளம்புறோம், மேலே போய் படுக்க போகிறோம். பாய் சொல்லிடு அப்படியே.
இப்போ இந்த பண்ணி